தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம். இது ஒரு கடுமையான எதிர்ப்பை தான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பதிவாயிருக்கு. குறிப்பாக நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வட இந்தியாவில் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. இது ஆமாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இது. உத்தரப்பிரதேசில் பயங்கரமான எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. ஆமாம், ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கிற மாதிரியான பார்வையை நான் பார்க்கேன். ஆமாம் ஆமாம் இல்லை இப்போ நீங்கள் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடுன்னா தமிழ்நாடு மட்டும் தான் கத்திட்டு இருந்தோம். வட இந்தியாவில் யாரும் கண்டுக்கலாது இல்லை. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அயோத்தியனாலும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் ஏன் அப்படி அவங்க தீவிரமாக எதிர்க்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன, ராகுல் காந்தி கூட அதை ஒரு ட்வீட்டில் போட்டிருக்கிறாரு. என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சட்டம் நிறைவேறினா எல்லா அதிகாரமும் டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு தரப்படும். சரி, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யார், அதை யார் நியமிப்பார்கள்? மோடி நியமிப்பார். ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இந்த எலெக்ஷன் கமிஷனரு, இந்த மாதிரி அவங்கள வச்சு தீர்மானிப்பாங்க. அவங்க என்ன தொகுதி, எத்தனை வாக்காளர்களுக்கு என்ன தொகுதி, எந்தெந்த ஊரை சேர்த்து தொகுதி அமைக்கிறது இல்லை கரைக்கிறது மாற்றி போடுறது, இதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிற முடிவை எவ்வளவு முறைகேடாக இருந்தாலும், என்ன தப்பாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் அதில் கிடையாது. கான்ஸ்டியூஷனாகவே அதில் இல்லை. அந்த முடிவு தான் ஃபைனல். இப்போ அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனிடம் அது அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் டிஸ்கஷன் கிடையாது. ஆமாம், பார்லிமெண்ட் டிஸ்கஷன் கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு எடிட்டோரியல் நேற்றுக்கு எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறீங்களே, ஏற்கனவே ஃபெடரலிசம் கந்தலாக இருக்குது, இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு நிருபர்கள் அங்கே பிஜேபிக்காரங்கள்ட்ட கேட்டப்போ, இல்லைங்க அதெல்லாம் அந்த ஏற்கனவே இருக்கிற சீட்டு விகிதத்தெல்லாம் நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மாற்ற மாட்டோம் அப்படின்றத உத்தரவாதமாக அவங்க இதில் இல்லையே அது அப்படின்னு இவங்க கேட்கும்போது, இல்லை அது முறை இல்லைல்ல, டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அதிகாரத்தில் நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாதுல்ல, அதில் நம்ம தலையிட முடியாதுல்ல. இப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி சுதந்திரமாக இருக்கோ, இடி எப்படி சுதந்திரமாக இருக்கோ, சிபிஐ எப்படி சுதந்திரமாக இருக்கோ, தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் தானே இதெல்லாம், அட்டானமஸ் கான்ஸ்டியூஷனல் பாடியில் இவங்கெல்லாம் அவங்க அது மாதிரி இதுவும் ஒரு சுதந்திரமான நிறுவனம். மோடியெல்லாம் போய் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் நியாயம் கிடையாது. அப்போ என்னதான் தீர்வு? நம்புங்க, என்னங்க இது, எங்களை நம்ப மாட்டிங்களா? இப்படியே இருக்குது அதில், எங்களை நம்புங்கள். இப்போ எடப்பாடி நம்புகிறாரோ என்ன, அது ஒரு கெடா நம்புகிற மாதிரின்னு வச்சுங்களேன், அப்படி நம்புகிறார் அவர். இப்போ அவருடைய திட்டம் என்ன? இதில் தொகுதியை மாற்றி அமைப்பதனூடாக இந்தியா கூட்டணிக்கு வடக்கில் ஒரு பலம் இல்லை, தொகுதியை மாற்றி அமைப்பார்களா, அது உண்மையா இந்த அச்சுறுத்தல் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்லேயும் அஸ்ஸாம்லேயும் இது நடந்துருக்குது. ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது ஜம்மு ஹிந்து மெஜாரிட்டி ஏரியா, காஷ்மீர் பள்ளத்தாக்கு முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியா. மொத்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அது இஸ்லாமியர்கள் அதிகமாக மெஜாரிட்டியாக உள்ள ஒரு மாநிலம். ஓகே, அந்த மாநிலத்தில் ஹிந்துவை எப்படி மெஜாரிட்டி ஆக்குவது அப்படின்றதுக்கு என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இந்த தொகுதி மறுசீரமைப்பில் ஹிந்து மெஜாரிட்டி ஆகிற மாதிரி தொகுதிகளை மாற்றி போட்டு அது ஒரு பஞ்சாயத்தாகி சுப்ரீம் கோர்ட்டு அதிலெல்லாம் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஜம்மு காஷ்மீர் தலைவிதி அப்படி முடிந்தது. அடுத்தது அஸ்ஸாம். அஸ்ஸாமுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், காஷ்மீருக்கு அடுத்தபடியாக அதிக முஸ்லீம்கள் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிற இடம் அஸ்ஸாம். 34 விழுக்காடு. பெங்கால் அதுக்கப்புறம் தான் 34 விழுக்காடு இருக்காங்க. அவங்க மொத்தத்தில் 126 சட்டமன்ற தொகுதியில் 35 தொகுதியில் அவங்க மெஜாரிட்டி. யார்? முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டி. இதில் டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு பிறகு 35 தொகுதிகளில் பெரும்பான்மையாக இருந்த முஸ்லீம்கள் இன்றைய தேதியில் 20 தொகுதியில் தான் பெரும்பான்மை, 15 தொகுதியில் அவங்க சிறுபான்மை ஆகிட்டாங்க. அப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது.
இந்த சிஸ்டத்துக்கு இது வந்து அமெரிக்காவில் தான் இது அறிமுகமாகுது. ஜெரிமேண்டரிங் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சலமாண்டர்னு ஒரு மிருகம் இருந்ததுதான் அந்த கிரேக்க புராணத்தில். அந்த அந்த மிருகத்துக்கு ஒரு வடிவம் கிடையாது. எப்படி வேணால் நம்ம இஞ்சி மாதிரி இருக்கும் போல இருக்கு, இப்படி இருக்கும் அது. அப்போது தொகுதியை வந்து இப்போ நம்ம மாவட்டம்னா இப்போ கிளியராக இருக்கு இல்லையா? அப்படி இல்லாமல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஆள் பண்ணியிருக்கிறாங்க 19ஆம் நூற்றாண்டில். அப்போ அதில் இந்த சலமாண்டர்லேருந்து வந்தது தான் ஜெரிமேண்டரிங் அப்படின்றது. இப்போ ட்ரம்ப்பும் அந்த முயற்சி பண்ணிகிட்ருக்காரு அங்கே. அப்போ அந்த ஜெரிமேண்டரிங் முயற்சி இது அமெரிக்காவை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அமெரிக்காவில் அதுக்கு 3 மெத்தட் வச்சுருந்தாங்களாம். அதுக்கு பேர் வந்து கிராக்கிங், பேக்கிங் அண்ட் ஸ்டாக்கிங். அது என்ன கிராக்கிங்? கிராக்கிங்னா உடைக்கிறது. எதை உடைக்கிறது? இப்போ முஸ்லீம் தான் அங்கே பிரச்சனை அப்படின்னா முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்த உடைக்கிறது. அதுதான் அதை வந்து 35-20 ஆக்கியிருக்கிறாங்க. அது வந்து கிராக்கிங். அதுக்கு அடுத்தது வந்து பேக்கிங்கிறது என்ன? அதுக்குள்ளேயே அது வருது. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருந்தாங்கன்னாக்கா எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டு 35-20 இடம் தான் இதான் ஒரு கெட்டோவைசேஷன்றாங்கல்ல, அந்த மாதிரி தொகுதியை அப்படி போட்டு அவங்களோட தொகுதி எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு அடுத்த மெத்தடு. அடுத்தது வந்து ஸ்டாக்னா அடுக்கிறது. அது வந்து இந்து தொகுதி அங்கங்கே சதறி இருக்கு இல்லையா, இந்து மெஜாரிட்டி வர மாதிரி தொகுதியை வந்து அப்படி மாற்றி அமைப்பது. இந்த மெத்தடு அஸ்ஸாமில் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த மெத்தடை எல்லா இடத்திலும் கையாள்வார்கள், இதுதான் இவங்க திட்டம். இப்போ எல்லா இடத்துலையும் இந்து முஸ்லீம் பிரச்சனையை தான் பண்ண போகிறாங்க என்று யாராவது புரிந்து கொண்டால் அது தவறு. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்க போகிறதில்ல, தேவையான இடத்துல அதை செய்வாங்க. இப்போ என்ன செய்வாங்க? அவங்க நாடு முழுதும் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுடைய பூத் லெவல் டேட்டா வந்து அமித்ஷா கையில் இருக்குது. எந்த பூத்தில் நமக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, யாருக்கு என்ன ஓட்டு, என்ன ஜாதி, எல்லா டேட்டாவும் அங்கே இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் நம்ம இத்தனை தொகுதி ஜெயிக்கணும்னாக்கா எப்படி தொகுதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை வெகு எளிதாக அவர்களால் முடிவு செய்ய முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியில் அதே போட்டு கொடுத்துரும், ஈஸியாக செய்ய முடியும். முக்கியமாக இப்போ கொங்கு மண்டலம் நம்முடைய தலைப்பகுதி, யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய நம்ம எடப்பாடி இடத்துல கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியை போடுறது எப்படி அப்படின்றத பிஜேபி வந்து சுலபமாக அதை திட்டமிட்டு அதை செய்ய முடியும். இதை வந்து எதோட நம்ம சேர்த்து பார்க்கணுன்னா இன்னும் 2 விஷயங்களோட சேர்த்து பார்க்கணும். ஒன்று வந்து ஓட்சோரி. அந்த ஓட்சோரி எப்படி பூத் லெவல் வரைக்கும் நடந்தது, மகாதேவபுராவில், பெல்லாரியில், இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருக்காரு எப்படி. அப்போ அந்த ஓட்சோரின்றது என்ன? கள்ள ஓட்டு இப்படி போடுவதன் மூலமாக பெரும்பான்மை பெறுவதற்கான முயற்சி. எஸ்ஐஆர் என்பது என்ன? இஸ்லாமியர்கள் மற்றும் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கருதக்கூடிய மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்தே அப்புறப்படுத்துவது எப்படி என்ற முயற்சி. ஜெரிமேண்டரிங் என்ன? எதிர்க்கட்சிகள், மாற்றுக் கட்சிகள் அவங்க வெற்றி பெற முடியாத வண்ணம் தொகுதிகளை எப்படி மறுவரையறை செய்வது அப்படின்றது இது 3வது. இப்போ ரொம்ப எளிமையாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ எடப்பாடியோட தொகுதி ஒன்று இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் இன்னொரு தொகுதி இருக்குது அப்படின்னா, இப்போ எடப்பாடியில் இவருக்கு எவ்வளோ அதிமுக ஓட்டு இருக்குது, பக்கத்து தொகுதியில் திமுக ஓட்டு இருக்குது, இல்லை பாஜகவுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னா இந்த 2 தொகுதியிலையும் எப்படி பாஜகவுக்கு வெற்றி உருவாகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறது, இல்லை அதிமுக காலி பண்ணுறது மாதிரியான ஒரு இல்லாத பாஜக கூட்டணி எப்படியோ இது வந்து அது மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிறது, மொத்தமாக எடுத்துகிட்டு கலெக்டிவாக எதெல்லாம் புரிச்சா அப்படி வரும் அப்படிங்கிறது. இப்படி இவர்கள் செய்வதை நம்ம எந்த இடத்துலையும் கொஸ்டின் பண்ண முடியாது, கேள்விக்குள்ளாக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. இல்லை இது ஜஸ்டிஸபிள் அல்ல, இது நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய அதிகாரம் உரிமை கிடையாது அப்படின்றது தான் இதில் இருக்குது. இப்போ வட இந்திய கட்சிகள் இதை எதிர்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இதை நான் கருதுகிறேன். இப்போ 2029 தேர்தலை குறிவைத்து தான் இது செய்யப்படுது. 2029 தேர்தல் இது வந்துட்டாக்கா அதுக்கப்புறம் மிச்சம் பேருக்கு எதிர்காலமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்படி முடிப்பதற்கான திட்டம் இதில் இருக்குது
இதை ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்குது. அப்போ அதனால் நம்ம தொகுதி கூடும் என்றாலும் கூட இது இப்போ அப்படி பார்த்தாக்க இது தென்னிந்தியாவின் பிரச்சனை. கத்துறது தென்னிந்தியா மட்டும்தான் கத்தணும். ஏன் அவர்கள் கத்துக்கிறார்கள்னா அவர்களுக்கும் சேர்த்து அது இருக்குது என்பதை புரிந்து கொண்டதனால் அவர்கள் வந்து இதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதிலே இருக்கணும் அவங்க. இந்த ஏன்னா இப்போ டெமோக்ரஸின்றதே எப்படி புரிஞ்சுக்கணும், டெமோக்ரஸி எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஜாரிட்டேரியன் பார்வையில் புரிஞ்சுக்கக்கூடாது. எண்ணிக்கை 100ல் 51 மெஜாரிட்டி, 51 சொல்கிறது ஜனநாயகம், அது கிடையாதுன்றது தான் அம்பேத்கர் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு அவ்வளோ சொல்லியிருக்காரு இல்லையா. சாதி இந்து சமூகம் தான் பெரும்பான்மை, தலித்துகள் வந்து மைனாரிட்டி. அப்போது தீண்டாமை சரி என்று கருதும் சமூகமாகத்தான் அன்று இருந்தது. அவங்க சொல்கிறது சரி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் ஒரு ஊரில் சாதி இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஊரில் கோயிலுக்கு உள்ள அவங்கள விடாதன்றது பெரும்பான்மையின் முடிவு. ஆனால் அது சட்டவிரோதம், அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? அப்போ டெமோக்ரஸின்றது பெரும்பான்மையால் தீர்மானிக்கப்படுவதில்லை. டெமோக்ராட்டிக் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அந்த வேல்யூவின் அடிப்படையில் அனைத்து மக்களின் உரிமை, சிறுபான்மை மக்களின் உரிமை, அதை சேர்த்து பார்ப்பதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அதனால் அந்த பெரும்பான்மை வாதத்துக்கு பலியாகக்கூடாது. இப்போ இவங்களுடைய மெஜாரிட்டி, இந்த ஓட்டு மேத்தமேட்டிக்கலாக அதை கனெக்ட் பண்ணுறதுல உள்ள பிரச்சனையே என்னென்னா, அது ஐடியாலஜிக்கலாக சித்தாந்த ரீதியாக அந்த பக்கம் கொண்டு போகுது எல்லாரையும். இந்து ராஷ்டிரமும் இப்போ சரின்னு தான், இந்த லாஜிக் அடிப்படையில் அதையும் சரி என்று வாதிடலாம். அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜுகளே பேச வேண்டிய நிலைமைக்கு இருக்காங்க. இது இந்தியா மெஜாரிட்டி, இந்து மெஜாரிட்டியாக இருக்கிற நாடு தானே அப்படிங்கிற மாதிரியான சில நிகழ்ச்சிகளில், பிஹெச்பி நிகழ்ச்சிகளில் ஜட்ஜுகள் பேசுகிறாங்க. அப்படி பார்க்குறோம். அப்போது இதை எதிர்த்த போராட்டம் இருக்கு இல்லையா, இதை எதிர்த்த போராட்டம் அப்படின்றத வந்து நமக்கு தொகுதி போயிடும், நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு அமல்படுத்தணும், எங்களுக்கு இது தண்டனையா அப்படின்ற ஒரு சின்ன வரம்புக்கு வெளியே நம்ம வந்து கொண்டு போகணும். டிஎம்கேல கூட இப்போ வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படி ஒரு முழக்கம் வைக்கிறாங்க. என்ன அர்த்தத்தில் அதை வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபேர் டீலிமிட்டேஷன்லாம் கிடையாது. இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்போ 100 ஆண்டுகளுக்கு இது வராது, ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் அவங்க சொல்லலை. இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அன்ஃபேரான முறையை மோடி கையாளுகிறார். மற்றபடி இப்போ ஃபேராக இருக்குதா ஏற்கனவே? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. இது ஃபேராக இல்லை என்பது தான் ராஜமன்னார் கூட அறிக்கை. அப்போது முதல்ல இதை ஃப்ரீஸ் பண்ணதுன்றது ஒரு பார்ட், 71ல் ஃப்ரீஸ் பண்ணது அப்படின்றது இந்த பிரச்சனையின் ஒரு பார்ட். இன்னொன்று, நம்ம ஏற்கனவே ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, அது என்ன அடிப்படையில் செஞ்சிட்டோம். மாநிலங்கள் அவை அப்படின்னு ஒன்று இருக்குது. மாநிலங்கள் அவை, அதில் வந்து நம்முடைய வாக்குகள் எப்படி வழங்கப்பட்டிருக்குது. இப்போது மாநிலங்கள் அவை அமெரிக்காவில் அந்த உதாரணத்துக்கு இந்த அறிக்கையை வந்து சொல்கிறாங்க. ஒரு கலிஃபோர்னியா மாதிரி ஒரு பெரிய மாநிலமாக இருக்கட்டும், சின்னதாக ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிற ஒரு சின்ன மாநிலமாக இருக்கட்டும், 2 பேருக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் தான் மாநிலங்கள் அவையில். அப்படி பார்த்தா இப்போ நமக்கு இங்கே எப்படி இருக்கணும், யூபிக்கு 6 உறுப்பினர்கள், திரிபுராவுக்கு 6 உறுப்பினர்கள், கேரளாவுக்கு 6 உறுப்பினர்கள். இது மாநிலங்கள் அவை. அங்கே வந்து அப்படி ஈக்குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணப்படணும். அது தலைகளின் எண்ணிக்கையிலிருந்து வருவது அல்ல. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னா, ஏறத்தாழ லோக்சபா விகிதத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற வகையில் தான் பெரிய மாநிலத்துக்கு அதிகமாக, சின்ன மாநிலத்துக்கு குறைவா என்று இருப்பது லோக்சபாவை காப்பி பண்ணுற மாதிரி இருக்குதே தவிர இது மாநிலங்களின் சம உரிமையை காட்டுவதா இல்லை. அப்படி காட்டாத போது ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது சிறுபான்மை அல்லது இந்தி பேசாத மாநிலங்கள் அவங்களுக்கான ரைட் என்பது இப்படி ஈக்குவலாக இருக்கும்போது அப்போ கிடைக்கக்கூடிய உரிமை என்பது வேறாக இருக்கும். அப்போ அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது ராஜமன்னார் குழு அறிக்கை மட்டுமல்ல, பூஞ்சி கமிஷன் அவங்களுடைய அறிக்கையும் அந்த விஷயத்தை சொல்லுது. ஏங்க இருக்கிறதே போயிட்டுருக்கு, இந்த கதையெல்லாம் எப்போ பேசுகிறது அப்படின்னா, முதல்வர் சொல்லியிருக்காரு 50-60களின் திமுகவை பார்க்க வேண்டுமா அப்படின்னா, அந்த 50-60களின் திமுகன்றது மாநில உரிமைக்காக அஃபென்ஸ் எடுத்த திமுக.
அது திமுக மட்டும் இல்லை, தமிழகம்னு சொல்லலாம். நம்ம அஃபென்சிவாக இந்த விஷயத்தை, இந்த அமைப்பு இப்படி இருக்குது அப்படின்னு பேசுனது. நாம் இப்போ தடுத்து ஆடிட்டுருக்குறோம். டிஃபென்ஸு ஒன்று அவங்க பண்ண இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்ருக்குறோம். நாம் ஏற்கனவே இருக்கிறது இப்படி இருக்குது என்று நாம் அந்த டிமாண்டை முன்வைத்து தள்ள வேண்டியிருக்கு. இதனுடைய அநீதியான முகத்தை புரிந்து கொள்ள நான் ஒன்று சொல்கிறேன். மாநிலங்களவையில் எப்படி இருக்குது ரெப்ரசன்டேஷன்? ஜிஎஸ்டி கவுன்சில் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது? ஜிஎஸ்டி கவுன்சிலில் 1 ஸ்டேட் 1 ஓட்டு. திரிபுராவும் தமிழ்நாடும் சமமா? பீகாரும் மகாராஷ்டிராவும் சமமா? எவ்வளோ பேர் அந்த மாநிலங்கள், தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள், அவங்களுடைய இந்த ஒன்றிய அரசினுடைய கஜானாவுக்கு அதிகமாக பணம் கொடுக்குற மாநிலங்கள் அப்படின்னா அவங்க கான்ட்ரிபியூஷனுக்கு தகுந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது தான் அங்கே நியாயம். ஆனால் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது? ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு அங்கே அந்த உரிமை வெட்டப்பட்டிருக்குது. எங்கே ஈக்குவலாக கொடுக்கணுமோ அங்கே என்ன செய்கிறாங்க? லோக்சபா மாதிரியே சம உரிமை தர வேண்டிய இடம், ஒரு ஸ்டேட் ஒரு ஓட்டுன்றது இங்கே இருக்கணும். அது அப்படி கொடுக்கப்படவில்லை. சின்னவனுக்கு கொஞ்சம் ஓட்டு, பெரிய ஆளுக்கு அதிக ஓட்டு அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப இதை லோக்சபாவுக்கு நாங்கள் கொண்டு வரோம். கொண்டு மக்கள் தொகைக்கேற்ப அவங்களுக்கு கூட கொடுக்குறோம். இப்படி அமல்படுத்தினால் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவர்களுடைய பார்வையின்படி அவர்கள் செல்வாக்கு செலுத்துகின்ற, அரசியல் செல்வாக்கு செலுத்துகின்ற அந்த மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஆமாம், அந்த மாநிலங்களில் மட்டும் வாக்கு வாங்கினாலே மற்ற மாநிலங்கள் மீது தாங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும். இவங்க ஓட்டு தேவையில்லை அப்படின்றது தான். இப்போ எப்படி பிஜேபி முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு பேசுகிறான் இல்லையா, அது மாதிரி இந்த சவுத் இந்தியா ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை. இதுதான் நான் ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். எப்படின்னா, ஒரு சவுத் இந்தியனாக, ஒரு தமிழராக எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, ஒரு வட இந்தியராக அவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணி இதை பார்க்கலாம்? ஓகே, இப்போ ஒரு தென்னிந்தியராக அல்லது தமிழராக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? இப்போது முதல்வர் அதை தீ வச்சு கொளுத்திருக்காரு, கருப்பு கொடி ஏற்றணும்னு சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எவ்வளோ புரிஞ்சு, இப்போ எடப்பாடியை கேட்டால் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்றாரு. தாவேகாரம் ஒரு அறிக்கை விட்டு அவங்க போயிட்டாங்க மேற்கொண்டு, அவ்வளோதான். சீமான் சைடில் திருப்பி திட்டிட்டு போயிட்டார். இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்ன? இப்போ நம்ம மோடி ஆட்சியின் கீழே திரும்ப இப்போ ஏற்கனவே இருக்கிறது, நம்ம தொகுதி குறைச்ச காலம் சொல்ல இருக்கிற காலம், இப்போ மோடி தனிப்பெரும்பான்மை பெறாத இந்த நாடாளுமன்றம், இதிலேயே நமக்கு எவ்வளவு குறைகள் இருக்குது அப்படின்னா, இப்போ வெள்ள நிவாரணம் ஒரு பட்டியல் எடுத்தால் காசு கொடுக்கல, உயர்கல்வித்துறை காசு கொடுக்கறதில்ல, அதுக்கு கீழே பள்ளி கல்வித்துறை அதில் காசு கொடுக்கறதில்ல, மும்மொழி கொள்கையை ஒத்துக்க இல்லைன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்குது. மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்த முடியாது, அல்லது ரயில் வழித்தடங்கள் தமிழ்நாட்டுக்கு அதில் அலட்சியப்படுத்துவது, அது எய்ம்ஸு அது கிடையாது. ஒரு பக்கம் தமிழ் வளர்ச்சிக்கு காசு கொடுக்கறது இல்லை, கீழடி அகலாய்வுக்கு பணம் ஒதுக்குறது, இது ஒரு லிஸ்ட்டு போட்டே போகலாம். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பவர் பேலன்ஸில் 40க்கு 40 அடித்த போதே இதான் நிலவரம். இப்போது இது இல்லாமல் நம்ம கொடுக்குற காசுக்கு ரூபாய்க்கு 29 காசு தான் வருது, அது இன்னும் கீழே போகும் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி இது போய்கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற மாநில உரிமைகள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு போவது அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே நம்மை பாதிக்கிறதா இல்லையா? இப்போ நான் முதல்ல சொன்னது போல் தமிழ்நாடு, தென்னிந்திய மாநிலங்கள், நாம் தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கும் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒன்றியத்தினுடைய கிட்டி, அவங்களுடைய கஜானா, அதுக்கும் கொடுக்குறோம். அதை கொடுக்கறது இல்லை. அப்படி நமக்கு கொடுத்தால், இப்போ இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமல்படுத்தி இருக்கின்ற திட்டங்கள் இதை விட இன்னும் அதிகமாக பல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். எடப்பாடி கடன் வாங்குறாங்க, கடன் எதுக்கு கடன் வாங்கினோம்? வர வேண்டிய பணம் வரலையே, அதை வாங்கி கொடுங்க. ஆமாம், அப்போ வர வேண்டிய பணத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். அப்போ நிறுத்தி இருக்கிறார்கள்னால் அதுக்கு என்ன பொருள்? இது புரிஞ்சுக்கணும். இப்போ திரும்ப அதுதான் சொல்கிறேன்,
இந்த ஒன் மேன் ஒன் ஓட்டு அப்படின்றாங்க இல்லையா, அதில் உள்ள பிரதிநிதித்துவம் என்பது மொழிக் கொள்கை, நிதி பகிர்வு, அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆகியவற்றின் மீதான பேரம் பேசும் சக்தி. அது சும்மா ஒரு கணக்கு மாதிரி ஒரு ஆள் ஒரு ஓட்டு. இப்போ நம்ம இந்த ரெப்ரசன்டேட்டிவை இழந்தோம் அப்படின்னா மொழிக் கொள்கையில் நமக்கு ஒன்றும் பேசுவதற்கு இருக்காது, நிதி பகிர்வில் இருக்காது, அரசமைப்பு சட்டத்தை எப்படி வேணால் திருத்திக்கலாம், அதில் நமக்கு செல்வாக்கு இருக்காது. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பலவிதமாக பாதிக்கும். ஆனால் எப்படி புரிந்து கொள்ளப்படுதுன்னாக்கா, இப்போ தேர்தலே நடக்குது, அது அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க நடத்துகிறானுங்க. அப்படி தான் ஒரு காமனான ஒரு பார்வை. இப்போ சில பேர்லாம் என்னங்க இன்னொரு 20 MP அதிகமாக வரப்போகுது, நாளைக்கு எம்எல்ஏ தொகுதிகளை திருப்பி மறுவரை செஞ்சால் இன்னொரு 100 MLA கூட ஜாஸ்தியாக வரலாம், இதில் என்னங்க இருக்குது, அது அவங்க வர்றாங்க, கட்சிக்காரங்களுக்குள்ள பிரச்சனை, நமக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இயல்பாக பேசுகிறாங்க. எது நமக்குள்ள பிரச்சனை? இப்போ அது கட்சிக்காரங்க பிரச்சனை, எது நமக்குள்ள பிரச்சனை அப்படின்னு எப்போது பேசியிருக்காங்களா? இப்போது இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எல்லாம் அனுபவிக்கின்ற மக்கள் இந்த தேர்தல் இதை பற்றி என்ன பார்வை வைத்திருக்கிறார்கள், இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி என்ன, இதில் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று கருதுவதற்கு இல்லையா, அது ரொம்ப அறிவார்ந்த செயலாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஏதாவது இந்த அரசியல் கட்சி இதுக்குள்ளே போகிறவங்களாம் முட்டாப்பையில் தான் போயிட்டுருக்குறானுங்க. பொழப்பை பார்க்குறது புத்திசாலித்தனம். பொழப்பை நீங்கள் தனியாக பார்க்க முடியாது. சிலிண்டர் விலை ஏறி இருக்குது. சிலிண்டர் விலை ஏன் ஏறி இருக்குது தெரியுமா? டெல்லிக்கு போனால் சிலிண்டர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. டெல்லியிலேயே அங்கே சிலிண்டருக்கு பிச்சை எடுக்கிறானுங்க, கிடைக்கல. ஸ்டாலின் போய் மோடிகிட்ட கேட்டால் சரி எடுத்துகிட்டு போங்க சிலிண்டரை அப்படின்னு சொல்ல போகிறாரு. இப்போ அமெரிக்காக்காரன் சொல்லியிருக்கிறான், ரஷ்யாட்டையும் எண்ணெய் வாங்கக்கூடாது, ஈரான்ட்டையும் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு. எண்ணெய் இப்போ எங்கேருந்து வரும் நமக்கு? இதுக்கு என்ன செய்கிறது? மோடி இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு? அது எப்படி நான் எங்கே வாங்கலாம் வாங்கக்கூடாது? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறவங்கள கேட்குறேன், இந்த அண்ணாச்சி கடையில் வாங்கக்கூடாது, அதில் தான் வாங்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உன் வேலையை பாடுறான்னு சொல்லுவீங்க. நான் என்ன கணக்கோ இங்கே பொருள் நல்லா இருக்குன்னு வாங்குவேன், இல்லை விலை கம்மியாக இருக்குன்னு வாங்குவேன், தெரிஞ்சவரோட வாங்குவேன். அது ஏன் சௌரியம் அப்படி? இந்த பதிலை சொல்கிறதுக்கு நம்ம பிரதமரால் முடியல. ரஷ்யா நான் கொடுக்குறேன்னு சொல்லுது, நீ வாங்கக்கூடாதுன்றான் அமெரிக்கா. இல்லைங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிற தைரியம் இல்லை. அவருக்கு தைரியம் இல்லைன்னாக்கா அதனுடைய விளைவை யார் அனுபவிக்கிறாங்க? நீ தான் அனுபவிக்கிற. சிலிண்டரு, பெட்ரோலு, இல்லை இதெல்லாம் அவங்க பிரச்சனைன்னா எது அவங்க பிரச்சனை, எது இவங்க பிரச்சனைன்னு எனக்கு புரியல. அதனால் விஷயம் என்னவென்றால், இதற்குள் போய் பேசுகின்ற, புரிந்து கொள்ளுகின்ற முயற்சியில் தமிழக மக்கள் ஈடுபடணும். அது இல்லாத ஒரு அரசியல் இப்போ ஓடிட்டுருக்குது. எதுவுமே எனக்கு தெரிய வேண்டியதில்லை, அவரை பார்த்தா பிடிச்சிருக்கு, அவருக்கு நான் ஓட்டு போடுறேன், அவ்வளோதான். இப்போ கடந்த காலங்களில் இடியோ அமலாக்கத்துறையோ அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ், இவங்க எல்லாருமே தென்னிந்தியாவில் பல நிறுவனங்களை ரைடு பண்ணுறாங்க. அதே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வட இந்திய நிறுவனங்கள் இங்கே பிஸ்னஸ் செழுமையாக பண்ணுறாங்க. தென்னிந்தியாவினுடைய வணிகமும் சேர்த்து மிக மோசமான நெருக்கடிக்குள்ளாக்கப்படும். ஆமாம், எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக நடக்கும். இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஆமாம், நாளைக்கு ரிலையன்ஸ் அம்பானி மொத்தமாக வரலாம். அது நீங்கள் கேட்கவே முடியாது, ஏன்னா இடி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுவே பாதி அப்படி தான் இருக்குது. ஆமாம், அப்படிதான் இருக்குது. ஆக்சுவலி இப்போ போன வாரம் கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட 2 நிறுவனத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்க, தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய சொந்த நிறுவனங்களை. ஸோ அப்போ இது ஒட்டுமொத்தமாக காமன் மேன், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாத்தையும் சேர்த்து வாஷ் அவுட் பண்ணுற மாதிரியான தான். இப்போது அரசியல் தெரியும் தெரியாது இருந்தாலும் நம்ம ஊரில் இப்போ இந்த பிஜேபி வேணாம்ப்பா அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஏன் வேணாம் அப்படின்னா, ரொம்ப விவரமாக சொல்ல தெரியலனாலும் அமைதியாக அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அவனை உள்ளே வந்தால் அது உருப்படாமல் பண்ணுவானுங்க. அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, புரிதல் இருக்க தான் செய்யுது. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அது இருக்க தான் செய்யுது. அது மட்டும் பத்தாது, அதுக்கு பின்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை நம்ம வெல்ல முடியவில்லை, அல்லது தென்னகத்தை வெல்ல முடியவில்லை, பலவாறாக முயற்சி பண்ணிட்டோம். சரி, அப்போ என்ன செய்கிறது? நீங்கள் இப்போ அது ஏங்க நானும் பல வருஷமாக பார்க்குறேன், மோடி முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வரைக்கும் வர்றாரு. ஆமாம், அப்போது நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்கன்னா உங்களை என்ன செய்கிறது அப்படின்னா, இவன் ஓட்டு செல்லாதுன்னு சொல்லிடுவோம், முடிஞ்சு போச்சு. இப்போ நீ போட்டாலும் போடலைனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை,
எப்படி முஸ்லீம் ஓட்டு எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார்களோ அது மாதிரி தென்னகத்தின் ஓட்டு தேவையில்லை. நீ யாருக்கு திமுக போறியோ போட்டுக்க, அதை வச்சு என்ன பண்ண பார்ப்போம் அப்படின்றதுக்கு வந்து வர்றாங்க. இது என்ன பொருள்னா, இது ஒரு வகையான காலனி ஆதிக்கம் மாதிரி. சட்டத்தை நான் தான் போடுவேன், அதை அமல்படுத்துறது மட்டும்தான் உன் வேலை. சட்டம் இயற்றுகின்ற இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், உங்களுக்கு இடம் கிடையாது. நாங்கள் வல்லான் வகுத்ததே வாய்க்கால்ன்றாங்கல்ல, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், அதை நீங்கள் அமல்படுத்தணும். அது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய மொழியில் சொல்கிறதுனாக்கா, நம்ம சினிமாவில் இப்போ விஜயகாந்த் சொல்லுவார், இந்த இங்கிலீஷ் தமிழ் எந்த மொழியில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு வரல. அது மாதிரி பிஜேபிக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை மாநிலம். இப்போ தேஜஸ்வி சூர்யா தான் சொன்னார்ல, இமாச்சலத்திலிருந்து இது வரைக்கும் சிவிலைசேஷன், மொழி மாநிலம் பண்பாடு அதெல்லாம் பேசக்கூடாது. அது வந்து அவங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையை அமல்படுத்துகின்ற ஒரு படி இது. இது வந்து அவங்களுடைய ஆரிய வர்த்தம்னு அவங்க சொல்லிக்கிறது வந்து விந்தியத்துக்கு மேலே உள்ள பகுதி. அந்த ஆரிய வர்த்தத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவது அப்படின்றது தான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வை. இதுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, என்ன வேணுமோ அதை வந்து அமல்படுத்துகின்ற காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அன்றைக்கு இப்போ முதல்வர் சொன்னது போல் 50களில் 60களில் அது தேநீர் கடை முதல் முடிதிருத்தம் நிலையம் முதல் எல்லா இடத்துலையும் வந்து அரசியல் பேசப்பட்டது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, தமிழ்நாட்டு உரிமை எப்படி மறுக்கப்படுது, இந்தி திணிப்பு, இது எல்லாம் பேசி வளர்ந்துருக்கிறோம். அப்படிப்பட்ட தமிழகத்தில் இன்றைக்கி வந்து இது எதுவுமே தெரியாத, இது எல்லாமே வானத்திலிருந்து நமக்கு கிடைத்த வரம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறை, அது ஆணோ பெண்ணோ எல்லாத்துலேயும் வந்து அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க இந்த விஷயங்களை பற்றி ஆழமாக பேசுபவர்களை பார்த்து முட்டாள்கள்னு கருதுகிறாங்க. என்ன ஒரு மாற்றம் வேணுன்றாங்க. ஆமாம், அது என்ன மாற்றம்னு கேட்டாக்க தெரியல, மாற்றம் ஒரு வேணும் அவ்வளோதான் இல்லையா? ஒரு சேஞ்சுக்கு அது எப்படி இருக்குன்னா, தோசை சாப்பிட்ருக்குறோம், ஒரு சேஞ்சுக்கு பீட்சா சாப்பிட்லாம்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கு மேலே அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றிய அறிவும் கூட இல்லாத வகையில் அரசியலை அணுகுகின்ற ஒரு பெரும் பிரிவை வந்து பார்க்குறோம். அவர்களுக்கு இதையெல்லாம் வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கிறது, பேச வேண்டி இருக்கிறது. ரொம்ப டஃப்பான காரியம்தான். ஆனால் பல டஃப்பான காரியங்களை தமிழ்நாடு செஞ்சுருக்குது. இது தற்பெருமை அல்ல. இந்தி திணிப்புக்கு எதிரான குரலாக இருக்கட்டும், நீட்டுக்கு எதிரான குரலாக இருக்கட்டும், மாநில உரிமைக்கு எதிரான குரலாக இருக்கட்டும். இப்போது இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஒரு ஆண்டு முன்னாலேயே ஒரு தென்னக முதல்வர்கள் மாநாடு நடத்தி ரைஸ் பண்ணியிருக்காரு. இப்போது இன்றைக்கு முதல்வர் வந்து ஒரு கருப்பு கொடி ஏற்றி இதை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார். அதை எப்படி பார்க்குறாங்க? நான் என்ன கேட்குறேன், இது எவ்வளோ சீரியஸான பாதிப்பு என்பதிலிருந்து தான் கடுமையான கண்டனமும், இந்த ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு முதல்வர் நானே தீயிட்டு கொளுத்துறேன் அப்படின்னு செய்கிற ஒரு எதிர்வினையும் வருது. இந்த கோபமும் இந்த வேகமும் இன்னும் மற்ற மாநிலத்துக்கு வரல, மற்ற தென்னக மாநிலங்களுக்கு வரல. அதை பற்ற வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தீ பரவட்டும் என்றால் தானாக பரவாது, பரப்ப வேண்டும், பரப்புவோம். ரொம்ப ஒரு விரிவான உரையாடல். அதாவது டீலிமிட்டேஷன் வந்து எப்படி கிரவுண்ட் லெவலில் பாதிப்பு ஏற்படும், இது ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டாக பார்க்கக்கூடாது. அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக பேசுனீங்க. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து. நன்றி.